எல்லாம் புகழும் இறைவனுக்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீழக்கரை கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச, சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய சிக்கன் லாலிபாப் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் 600 கிராம் சிக்கன் விங்ஸ் வாங்கியிருக்கேன். இப்போது இதை நம்ம சிக்கன் லாலிபாப்பாக மாற்ற போகிறோம். இன்றைக்கி நான் வாங்கியிருக்கிறது கொஞ்சம் பெரிய சைஸ் கோழி, ஸோ அதனால் நல்லா ஃப்ளஷியாக இருக்கும். நான் ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிட்டு தான் விங்ஸ் வாங்கியிருக்கேன். நீங்கள் ஸ்கின்னோடு செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம். இப்போ ஒரு நைஃபை வச்சு சிக்கனோட கீழ்ப்பகுதியில் உள்ள ஃப்ளஷை நம்ம மேல் நோக்கி கொண்டு வந்துடலாம். பாருங்கள், நைஃபை வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி விட்டுக்கோங்க. நல்ல ஷார்ப்பான நைஃபாக இருந்துச்சுன்னா இந்த ப்ராசஸ் சீக்கிரமே முடிஞ்சிடும். ஸோ நைஃபை ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். இது ரொம்ப ஈஸியான வேலை தான். எட்ஜில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா போனை நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். இப்போது ஒரு விங்ஸை சேவ் பண்ணி லாலிபாப்பாக கன்வெர்ட் பண்ணியாச்சு. இப்போது இது தனியாக இருக்கட்டும். நான் இன்னொரு விங்ஸை எடுத்து உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன், அப்போ தான் ஈஸியாக புரியும். நீங்கள் சிக்கனை கடையில் வாங்கும்போது லாலிபாப் ஷேப்லேயே கட் பண்ணி வாங்கிடலாம். பட் கடையிலையுமே ரொம்ப கூட்டமான நேரங்களில் இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு கவலையே வேணாம். நீங்களே விங்ஸ் வாங்கி இந்த மாதிரி லாலிபாப் ஷேப்பில் கட் பண்ணிக்கிடலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் வாங்கியிருக்கிறது கொஞ்சம் பெரிய சைஸ் கோழி. ஸோ அதனால் டாப் போர்ஷனில் வந்து நல்லா ஃப்ளஷியாக இருக்கும். நீங்கள் நினைக்கலாம் இது லாலிபாப் ஷேப்பில் இல்லைன்னு சொல்லிவிட்டு, நம்ம ஃபைனலாக பேட்டரில் டிப் பண்ணி ஃப்ரை பண்ணும்போது இது லாலிபாப் ஷேப்பில் வந்துடும். இது சாப்பிட்றதுக்கும் எலும்பு இல்லாமல் நல்லா கறியாக இருக்கும். ஸோ குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி எல்லா விங்ஸையும் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதை மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக இந்த சிக்கன் லாலிபாப் செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு சொல்லிவிட்டு நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதோட அளவுகளை நான் சேர்க்கும்போது சொல்கிறேன். இப்போது ஃபஸ்ட்டு சிக்கனை நம்ம மேரினேட் பண்ணிக்கிடலாம். இதுக்கு நான் மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க சிக்கனை பவுலில் சேர்த்துக்கிறேன். நான் எப்போவுமே சிக்கனை எங்கள் பாட்டி சொன்ன முறைப்படி 7 தண்ணி வாஷ் பண்ணி எடுப்பேன். ஸோ அந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்தியாச்சு. அடுத்ததாக இதில் 3 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். தென் இது கூட 1.5 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு சால்ட், 2 டீஸ்பூன் சோயா சாஸ். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம எவ்வளோ தான் ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணாலும் அது சிக்கனில் ஒழுங்காக படாது. ஸோ அதனால் நான் கையை யூஸ் பண்ணியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணால் தான் நம்ம சேர்த்துருக்கிற ஸ்பைசஸ் எல்லாமே சிக்கன் கூட ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். நம்ம காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்குறதுனால காரம் அவ்வளோவா இருக்காது, கலர் நல்லா கிடைக்கும். இப்போ இதை அரை மணி நேரத்துக்கு மூடி வச்சிடலாம். அடுத்ததாக லாலிபாப்பை டிப் பண்ணுறதுக்கு தேவையான பேட்டர் ரெடி பண்ணிக்கிடலாம். இதுக்கு ஒரு பவுலில் 100 கிராம் மைதா ஃப்ளோர், 50 கிராம் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கிறேன். அப்புறமா இதில் 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், இந்த பேட்டருக்கு தேவையான அளவு சால்ட் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறமா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேட்டர் ரெடி பண்ணிக்கிடலாம். தண்ணி எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்துற வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து க்ளம்ஸ் இல்லாமல் கரைச்சிக்கிடலாம். இந்த லாலிபாப்பை நம்ம டிப் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணுற பேட்டர் வந்து பஜ்ஜி மாவு பதத்துக்கு கொஞ்சம் முந்தின ஸ்டேஜாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இது இருக்கட்டும். அடுத்ததாக லாலிபாப்பை ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கிறேன். இதை நம்ம டீப் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். ஸோ ஆயில் வந்து கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேட்டரில் டிப் பண்ணி ஆயிலில் சேர்த்துக்கலாம். எல்லா சிக்கனையும் இந்த கடாயில் ஒன்றா சேர்த்து ஃப்ரை பண்ண முடியாது. ஸோ அதனால் நான் 2-3 சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இதை மிதமான தீயில் ஃப்ரை பண்ணால் தான் சிக்கன் உள்ளேயும் நல்லா வெந்து இருக்கும். இது ஒரு சைடு பொரிஞ்சதுக்கப்புறம் அடுத்த சைடு இதை திருப்பி போட்டுக்கலாம். ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற வெசல் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு எல்லா லாலிபாப்பையுமே ஒன்றாவே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஆயில் நிறைய ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணும்போது எண்ணெய் வந்து வேஸ்ட் ஆயிரும். ஸோ அதனால் நான் 2-3 பேட்சை ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது சிக்கன் 2 சைடுமே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதை ஆயிலேருந்து எடுத்துடலாம்.
இதே மாதிரி நம்ம சேர்த்த மற்ற விங்ஸையும் ஆயிலேருந்து எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போது சிக்கன் நல்லா மொறு மொறுன்னு ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக ஒரு அகலமான பேன் எடுத்திருக்கேன். இதில் 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் லைட்டாக சூடானதும் 10லேருந்து 12 பூண்டு பல்லை க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம சேர்த்த பூண்டோட பச்சை வாசனை போய் இது நல்ல மணம் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கிடலாம். அடுத்ததாக இதில் 3 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் சேஸ்வான் சாஸ், 2 டீஸ்பூன் சோயா சாஸ், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம சேர்த்துருக்கிற 3 சாஸுமே ஒன்றோட ஒன்று நல்லா கம்பைன் ஆனதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம சேர்த்த சாஸ் எல்லாமே நல்ல சிக்கன் கூட ஈவனாக படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லாலிபாப் வந்து நல்லா ஃப்ளெஷியாக கிடச்சிருக்கு. இந்த லாலிபாப் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கிட்ஸ் வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த சிக்கன் லாலிபாப் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஈஸியாக செய்யக்கூடிய டேஸ்டியான ஜூஸியான ஒரு ரெசிபி. இப்போது இதுக்கு மேலே நான் பொடியாக நறுக்கின ஸ்ப்ரிங் ஆனியனை தூவி விட்டுக்கிறேன். இதில் ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்க்கறதுனால இது நல்ல மணமாக இருக்கும். ஃபைனலாக இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஈஸியாக செய்யக்கூடிய சிக்கன் லாலிபாப் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம இனி வெளியில் போய் சாப்பிடணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காது. வீட்டில் ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு சூப்பராக ரெடி பண்ணிடலாம். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச இந்த சிக்கன் லாலிபாப்பை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.